டெட் எக்ஸாம் 30-30 சீரீஸில் செகண்ட் ஆஃப் மேட்ச் விளையாட போகிறோம். 15 கேள்வி தான் பார்க்க போகிறோம். ஆனால் 150 கேள்விக்கு நம்மளை தயார்படுத்திக்க போகிறோம். 8 யூனிட் படிச்சிருக்கோம். 6வது யூனிட் தியரிஸ் எல்லாம் பார்த்தாச்சு. 7வது யூனிட் மட்டும் தான் பாக்கி இருக்குது. இதை வச்சு இந்த கொஸ்டின் பேப்பரை சால்வ் பண்ணுவோம். இதுக்கு யூஸ் பண்ண போகிறது 4th Feb 2023 ஷிஃப்ட் 2ல் கேட்கப்பட்ட சைக்காலஜி கேள்விகள். 16வது கேள்வி, The factors that lie within an organism which prompt one to pay attention to an object or event are known as. ஒரு நிகழ்வு அல்லது பொருளின் மீது சரியான கவனம் செலுத்த உயிர்களுக்குள்ளேயே காணப்படும் காரணியானது டேஷ் என அழைக்கப்படுகிறது. கேள்வியிலே சொல்லிட்டாங்க அட்டென்ஷன், கவனம் அப்படின்னு. அப்போ அந்த யூனிட்டுக்கு நம்ம மைண்டு போகணும். ஆப்ஷன்ஸ்: சப்ஜெக்டிவ் ஃபேக்டர் அகவய தன்மையுடைய காரணி, வாலண்டரி ஃபேக்டர்ஸ் தன்னார்வ தன்மை காரணி, அப்ஜெக்டிவ் ஃபேக்டர்ஸ் புறவயப்பட்ட தன்மை காரணி, ஹேபிச்சுவல் ஃபேக்டர்ஸ் வழக்கமான தன்மை காரணி. அட்டென்ஷன் யூனிட்ல டிட்டர்மினன்ட்ஸ் ஆஃப் அட்டென்ஷன் கவனித்தலின் தீர்மானிப்பு காரணிகள்னு 2 விஷயம் பார்த்தோம். ஒன்று எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ், இன்னொன்று இன்டர்னல் ஃபேக்டர்ஸ், புறக்காரணிகள் அகக்காரணிகள். அதில் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ்ன்றது வெளியே இருந்து வர தூண்டுதல்னால நம்ம அட்டென்ஷன் போச்சுன்னா அது எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ். நமக்குள்ளேயே ஒரு தூண்டுதல் வந்து அது மேல அட்டென்ஷன் போச்சுன்னா அது இன்டர்னல் ஃபேக்டர்ஸ். அப்ப இங்க கேட்கிற கேள்வி வந்து the factors that lie within an organism உயிரிகளுக்குள்ளேயே காணப்படும் காரணியானது. அப்போ இன்டர்னல் தான். இன்டர்னலுக்கு இன்னொரு பேர் தான் சப்ஜெக்டிவ். அந்த ஆன்சரை சூஸ் பண்ணிக்கிறோம். இது சரியான பதிலும் கூட. 17வது கேள்வி, Dash did not approve of punishment as reinforcer because punishment might produce emotional blocks. Dash என்பவர் தண்டனையை ஒரு வலுவூட்டியாக ஒப்புக்கொள்ளவில்லை, ஏனெனில் தண்டனை மனவெழுச்சி தடுப்பை உருவாக்கும் என்பதால். ஆப்ஷன்ஸ் பார்த்தாலே தெரியும் இது நம்மளுடைய 100 தியரிஸ்லேருந்து எடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு. அப்போ முதல் இது பார்க்குறோம். பாவ்லோ நாய்க்கு பெல் அடிச்சாரு. லேர்னிங் அக்கர்ஸ் பை அசோசியேஷன், சம்பந்தம் இல்லாத பொருட்களை தொடர்பு படுத்தி கற்றுக் கொடுக்க முடியும்னு சொன்னவர். அப்போ இது கிடையாது. வாட்சன் வந்து அந்த குழந்தைய வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணாரு. எமோஷன்ஸை வந்து ஒருத்தரோட மனசுல விதைக்க முடியும் அப்படின்னு சொன்னாரு. அப்போ இதுவும் கிடையாது. அடுத்து கோலர் என்ன சொன்னாரு? சிம்பன்சி வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாரு. இன்சைட் லேர்னிங், ஒரு பிரச்சனைக்கு தீர்வு ட்ரையல் அண்ட் எரர் மூலமா கிடைக்கிறத விட டக்குன்னு சொல்யூஷன் கிடைக்கும், அதுக்கு பேர் தான் இன்சைட்னு சொன்னாரு. ஸ்கின்னர் என்ன சொன்னாரு? பிஹேவியர் ஷேப்ட் பை ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் அண்ட் பனிஷ்மெண்ட், திரும்பி திரும்பி ஒரு விஷயத்தை பண்ண வைக்கிறதுனால கற்றுக் கொடுக்க முடியும், இல்லை பனிஷ்மெண்ட் மூலமாக கற்றுக் கொடுக்க முடியும் அப்படின்னு சொன்னார். ஆனால் ஸ்கூலில் அதை எப்படி யூஸ் பண்ணலான்றதை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். யூஸ் ரிவார்ட்ஸ் ஃபீட்பேக் டு ஷேப் லேர்னிங். பாசிட்டிவான ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்டை வச்சு தான் நம்ம சொல்லிக் கொடுக்கணும், பனிஷ்மெண்ட்டை சொல்லிக் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொன்னவர். அதனால இதுதான் கரெக்ட் ஆன்சர், B.F. Skinner. அடுத்து, the child's dash abilities reach the stage of complete development by the time he is 6. குழந்தைகளின் டேஷ் திறன்கள் 6 வயதிற்குள் முழுமையான வளர்ச்சி நிலையை அடைகின்றன. இதுவும் 100 தியரிஸ்ல எடுக்கப்பட்ட கேள்விதான். சைல்ட் டெவலப்மெண்ட் தியரியில ஹர்லாக் அப்படின்றவங்க சைல்ட் டெவலப்மெண்ட் ஸ்டேஜஸ் அக்ராஸ் பிசிக்கல், மென்டல், எமோஷனல், சோஷியல் growth அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் அவங்க சொன்ன கூடுதல் தகவல் என்னன்னா, மென்டல், எமோஷனல், சோஷியல் எல்லாமே நம்ம அடல்ட் ஆகிற வரைக்கும் வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஆனால் எல்லா குழந்தைங்களுக்கும் முதல்ல ஓரளவுக்கு கம்ப்ளீஷன் ஸ்டேஜை அச்சீவ் பண்ணுறது ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு நேரடியாக சொல்லியிருக்க மாட்டாங்க. இது ஒரு இன்டைரக்ட் கொஸ்டின், அதனால ஃபிசிக்கலை சூஸ் பண்ணிக்கிறோம். இது கரெக்டான பதிலும் கூட. அடுத்து, விச் ஸ்டேஜஸ் ஆப்ட் டு பிகம் ஹீரோ வர்ஷிப், கதாநாயக மனப்பான்மையை உருவாக்கும் பொருத்தமான பருவம் இது. நம்ம ஊரில் புதுப்படம் வரும்போது ஹீரோக்கெல்லாம் கட் அவுட் வைக்கிறது, பாலாபிஷேகம் பண்ணுறது, காலங்க தலை போய் அங்கே டான்ஸ் ஆடுறது, இதெல்லாம் யார் பண்ணுவா? பெரும்பாலும் டீனேஜ் பசங்க தான். இந்த வயசில் தான் அவங்க ஒரு ரோல் மாடலை தேடுவாங்க. அவங்க கண்ணுக்கு முன்னாடி தெரிகிற ஒரு பிரம்மாண்டமான உருவம் தான் அவங்களுக்கு ரோல் மாடலாக இருக்கும். அப்போ இதுக்கான பதில் அடலசன்ஸ் அப்படின்னு சூஸ் பண்ணிக்கிறோம். இது சரியான பதிலும் கூட. இது எங்கிருந்து எடுத்திருக்காங்கன்னா, ஸ்டேஜஸ் ஆஃப் சைல்ட் டெவலப்மெண்ட்லேருந்து தான் இந்த கேள்வியை எடுத்திருக்காங்க. அடுத்து, எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் மே பி டிஃபைன்ட் as a capacity to reason with emotion in 4 areas: to perceive emotion, to integrate it in thoughts, to understand it and to manage it. given by, இதை யார் சொன்னதுன்னு கேட்குறாங்க. தமது மற்றும் பிறரது உணர்வுகள், மனவெழுச்சிகள் ஆகியவற்றை கண்டறிந்து முறைப்படுத்தும் அறிவை பெற்றிருப்பதோடு அவற்றில் தனது சிந்தனைகளையும் செயல்களையும் நெறிப்படுத்தி மேம்படுத்திக் கொள்வதற்கு பயன்படுத்தும் ஆற்றலை பெற்றிருப்பது என்று வரையறுத்தவர். 4 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. இதை பார்த்தாலே தெரியும் 100 தியரிஸ்ல தான் கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு. முதல்ல ஹர்லாக் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம். இப்போதான் பார்த்தோம் சைல்ட் டெவலப்மெண்ட் இது 4 ஸ்டேஜில் வளரும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் இல்லாமல் இவங்க எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் பற்றி எதுவுமே சொல்லலை. அடுத்தது ராஸ்ன்றவர் என்ன சொன்னார்? இவர் அட்டென்ஷன் பற்றியும் லேர்னிங் பற்றியும் சில எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணார், அதனால இவரும் கிடையாது. அடுத்து, பீட்டர் சலோவே அண்ட் ஜான் மேயர், இவங்க தான் எமோஷனல் இன்டெலிஜென்ஸை பற்றி முத பேசினவங்க. அந்த பேரையே உருவாக்குனது இவங்க தான், 2 அமெரிக்கன் சயின்டிஸ்ட். இதில் பார்த்தாலே தெரியும் பெர்சீவிங், அண்டர்ஸ்டாண்டிங், மேனேஜிங் எமோஷன்ஸ், இது 3 இவங்க கொடுத்துருக்காங்கன்னு தெரியும். உணர்ச்சிகளை உணர்வது, புரிந்து கொள்வது, நிர்வகிப்பது, இதே தான் கேள்வியிலையும் கேட்டிருக்காங்க. அப்போ சரியான பதில் இதுதான், அதை சூஸ் பண்ணிக்கிறோம். அடுத்து, டேஷ் கிரியேட்டிவிட்டி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஸ்பான்டேனியஸ் எக்ஸ்பிரஷன் வித்தவுட் ஒரிஜினாலிட்டி அண்ட் ஈக்குவாலிட்டி, உண்மைத்தன்மை மற்றும் தரம் இல்லாத சுய வெளிப்பாடு டேஷ் ஆக்கத்திறன் ஆகும். ஸ்பான்டேனியஸ்னா உடனே
உடனே எதையும் யோசிக்காமல் எதை பற்றியும் கவலைப்படாமல் நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணுறோம்ல, அதுதான் வந்து ஸ்பான்டேனியஸ் எக்ஸ்பிரஷன்றது. அதில் ஒரிஜினாலிட்டி இருக்கணும்னு அவசியம் கிடையாது, தரமான விஷயமா இருக்கணும் அவசியம் கிடையாது, எந்த வித சிந்தனையும் இல்லாமல் எனக்கு தோணுது நான் பண்ணுறேன் அப்படின்னு பண்ணுறோம்ல, அது என்ன க்ரியேட்டிவிட்டின்னு கேட்குறாங்க. 4 ஆப்ஷன் இருக்குது. கேள்வியிலேயே பதிலும் இருக்குது. ஸ்பான்டேனியஸ் எக்ஸ்பிரஷன், அப்போ பதிலை பார்த்தீங்களே உங்களுக்கு தெரியும், எக்ஸ்பிரசிவ் வெளிப்பாட்டுன்னு இருக்குது. அப்போ அதை சூஸ் பண்ணிக்கிறோம். இந்த கேள்வி எங்கேருந்து எடுத்திருக்காங்கன்னா க்ரியேட்டிவிட்டி யூனிட்லேருந்து எடுத்திருக்காங்க. அதில் நிறைய விஷயங்கள் பார்த்தோம். ஆனால் இந்த கேள்வி ஸ்பெசிஃபிக்காக டைப்ஸ் ஆஃப் க்ரியேட்டிவிட்டின்னு எடுத்திருக்காங்க. அதை நம்ம யூனிட்டில் பார்க்கல, இங்கே அதை ஒரு தடவை பார்த்துருவோம். மொத்தம் 4 வகை க்ரியேட்டிவிட்டி டைப்ஸ் இருக்குது. ஒன்று எக்ஸ்பிரசிவ் க்ரியேட்டிவிட்டி, இப்போ பார்த்த மாதிரி எதை பற்றியும் கவலைப்படாமல் நம்ம பாட்டுக்கு என்ன தோணுதோ அதை பண்ணுறது. அடுத்து ப்ரொடக்டிவ் க்ரியேட்டிவிட்டி, ப்ரொடியூசிங் சம்திங் நியூ வித் நோன் ரூல்ஸ் ஆர் பேட்டர்ன்ஸ். ஒரு பாட்டு எழுதுறது இல்லை ஒரு கவிதை எழுதுறது, இதெல்லாம் அதுக்குன்னு சர்டன் செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்கும். அதை ஃபாலோ பண்ணி நம்ம புதுசாக ஒன்று பண்ணோம்னா அது ப்ரொடக்டிவ் க்ரியேட்டிவிட்டி. அடுத்து இன்வென்டிவ் க்ரியேட்டிவிட்டி, நம்மளா புதுசாக நம்ம மைண்டில் ஒன்று யோசிச்சு அது மூலமாக ஏதாவது ஒன்று உருவாக்குறது. ஒரு புது டூலாக இருக்கலாம் அல்லது புது ஐடியாவாக இருக்கலாம், அதுதான் இன்வென்டிவ் க்ரியேட்டிவிட்டி. இனோவேட்டிவ் க்ரியேட்டிவிட்டினா ப்ரொடியூசிங் ஹைலி ஒரிஜினல், யூஸ்ஃபுல் அண்ட் குவாலிட்டி ஒர்க் தட் சேஞ்சஸ் எக்ஸிஸ்டிங் சிஸ்டம்ஸ். காலங்காலமாக நடைமுறையில் ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு, ஆனால் இந்த க்ரியேட்டிவிட்டி மூலமாக அதை கம்ப்ளீட்டாக மாற்றி எல்லாருமே அதை ஃபாலோ பண்ணுற மாதிரி வைக்கிறது தான் இன்னோவேட்டிவ் க்ரியேட்டிவிட்டி. எடிசன் பல்பு கண்டுபிடிச்சது, இல்லை ஒரு புது டீச்சிங் மெத்தட். நமக்கு எளிதாக புரிகிற மாதிரி சொல்லணும்னா, லோகேஷ் கனகராஜ் வந்து ஆக்ஷன் சீக்வன்ஸ்க்கு பழைய பாட்டு யூஸ் பண்ண ஆரம்பித்தார். அது வரைக்கும் டெரராக மியூசிக் போட்டுட்டு இருந்தவங்க அதுக்கப்புறம் வந்த பல படங்களில் ஆக்ஷன் சீக்வன்ஸ்னாலே பழைய பாட்டை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ இத்தனை வருஷமாக ஒரு சிஸ்டம் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தாங்க, அதை இந்த ஐடியா மாற்றிடுச்சு. அதுதான் இன்னோவேட்டிவ் க்ரியேட்டிவிட்டின்றது. அடுத்து டேஷ் அப்ரோச் இஸ் அ கவுன்சிலி சென்டர்ட் அப்ரோச். டேஷ் அறிவுரை பெறுபவரை மையமாக கொண்ட அணுகுமுறையாகும். இதுவும் நம்ம இப்போ தான் படித்தோம். கார்ல் ராஜர்ஸ்ன்றவர் இந்த ஹியூமனிஸ்டிக் தியரி கொடுத்துருந்தாரு. செல்ஃப் கான்செப்ட் ஷேப்ஸ் லேர்னிங், நம்மளை பற்றின ஒரு நல்ல செல்ஃப் இமேஜ் தான் லேர்னிங்க்கு உதவுன்னு சொன்னார். அதே மாதிரி இந்த கீவேர்டில் பார்த்தீங்கன்னா கிளையண்ட் சென்டர்ட் தெரப்பின்னு ஒன்று இருக்குது. அதையும் நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம். 2 டைப் ஆஃப் கவுன்சிலிங் கொடுக்கலாம். ஒன்று டைரக்டிவ் கவுன்சிலிங், நான் டைரக்டிவ் கவுன்சிலிங். டைரக்டிவ் கவுன்சிலிங்கிறது ஆலோசனை கொடுக்குறவர் சொல்கிறது தான் சட்டம். அவர் தான் சொல்லுவார், நீங்கள் இது பண்ணணும் அது பண்ணணும், இப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பிரச்சனை சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு முழுக்க தன்னை முன்னிறுத்தி பண்ணுற கவுன்சிலிங் தான் டைரக்டிவ் கவுன்சிலிங். நான் டைரக்டிவ் கவுன்சிலிங்லாம் வர கிளையண்ட்டை பேச விட்டு அவங்க மனசுலேருந்தே பிரச்சனையும் வாங்கி அவங்களே யோசிக்க வச்சு சொல்யூஷனும் அவங்கள்ட்டே வாங்குறதா நான் டைரக்டிவ் கவுன்சிலிங். இங்கே மிக முக்கியமான நபர் கவுன்சிலிங்க்கு வரவர். இதை வச்சு இதற்கான பதில் நான் டைரக்டிவ் கவுன்சிலிங் நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். அதுதான் சரியான விடையும் கூட. அடுத்து ஸ்டடி ஆஃப் ஒன்ஸ் பிஹேவியர் ரிலேட்டட் வித் த டாஸ்க் ஆஃப் ஃபைண்டிங் அ சொல்யூஷன் ஆஃப் ஒன்ஸ் ப்ராப்ளம் இஸ் டேர்ம்ட் அஸ் டேஷ் இன் த சப்ஜெக்ட் ஆஃப் சைக்காலஜி. ஒருவருடைய பிரச்சனையினுடைய ஒரு தீர்வை காண்பதற்குரிய கடும் உழைப்புடன் தொடர்பு படுத்தும் ஒருவரின் நடத்தையினுடைய ஆய்வை டேஷ் என்ற பதத்தில் உளவியல் பாடத்தில் அழைப்போம். ஒருத்தர் பிரச்சனைன்னு வராரு, அதுக்கான சொல்யூஷனை கண்டுபிடிக்கணும். அவருடைய பிஹேவியரை அப்சர்வ் பண்ணி தான் நம்ம அந்த சொல்யூஷனை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு என்ன பேருன்னு கேட்குறாங்க. இந்த கேள்வி எங்கேருந்து கேட்டிருக்காங்கன்னா, கைடன்ஸ் அண்ட் கவுன்சிலிங்னு ஒரு யூனிட் வந்து பழைய டெட் சிலபஸில் இருந்துச்சு. அதில் டெக்னிக்ஸ் ஃபார் ஸ்டடி ஆஃப் இண்டிவிஜுவல் டிஃப்ரென்சஸ், தனிநபர் வேறுபாடுகளை ஆய்வு செய்வதற்கு சில டெக்னிக்ஸ் இருக்குது. அதுலேருந்து அந்த கேள்வியை கேட்டிருக்காங்க. சிலபஸில் இல்லாத எப்படி கேட்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டெட் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் சிலபஸில் இல்லாத கேள்வியும் 1-2 வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. அதனால் இதை படிச்சுக்குவோம். மொத்தம் 6 மெத்தட் இருக்கு. ஒன்று கேஸ் ஸ்டடி மெத்தட். ஒருத்தர் பிரச்சனைன்னு வரும்போது அந்த பிரச்சனையை சுற்றி அவருடைய பிஹேவியர் எப்படி இருக்கு, என்னென்ன விஷயங்கள்லாம் அவர் பண்ணியிருக்காரு, இவருடைய பேக்ரவுண்ட் என்ன, அதையெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சு டாக்குமெண்ட் பண்ணி ஸ்டடி பண்ணோம்னா அதுதான் கேஸ் ஸ்டடி. கேஸ் ஹிஸ்ட்ரினா அவருடைய கம்ப்ளீட் வாழ்க்கை, பிறந்ததுலேருந்து அவர் என்ன சூழ்நிலை வளர்ந்தாரு, என்னெல்லாம் அண்டர்கோ பண்ணாரு, இது எல்லாத்தையும் அவருடைய வாழ்க்கையை முழுவதையுமே டாக்குமெண்ட் பண்ணி ஸ்டடி பண்ணால் அதுக்கு பேர் தான் கேஸ் ஹிஸ்ட்ரி மெத்தட்னு பேர். ஹிஸ்ட்ரினாலே வரலாறு, அப்போ பிறந்ததுலேருந்து ஆரம்பித்து வரணும். அடுத்து அப்சர்வேஷன் மெத்தட். அவர் ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ண விட்டுட்டு அதை அப்சர்வ் பண்ணி அது மூலமாக நம்ம ஸ்டடி பண்ணுறது தான் வந்து அப்சர்வேஷன் மெத்தட். இன்டர்வியூ மெத்தட். கூப்பிட்டு நேராக உட்கார வச்சு ஒரு 20 கேள்வி கேட்டுட்டு அவர் கொடுக்குற பதிலை வச்சு அவரை ஸ்டடி பண்ணுறது. அடுத்து லாஞ்சிடியூடல் மெத்தட். இது ஒரு தனி நபரையோ இல்லை ஒரு குரூப் ஆஃப் பீப்புளையோ பல வருஷமாக கவனிச்சுக்கிட்டே வந்து அது மூலமாக அவங்கள ஸ்டடி பண்ணுறது தான் இந்த லாஞ்சிடியூடல் மெத்தட். உதாரணத்துக்கு சைல்டு டெவலப்மெண்ட் எடுத்துக்கும். ஒரு குழந்தை வந்து எப்படி வந்து ஒவ்வொரு ஸ்டேஜும் டெவலப் ஆகி வருதுன்றதை நமக்கு தெரியணும்னா அது பிறந்ததுலேருந்து அடுத்து 5 வயசில் என்ன ஆகுது, 8 வயசில் என்ன ஆகுது, 11 வயசில் என்ன ஆகுது, 18 வயசில் என்ன ஆகுது, இப்படின்னு ஒரு 20 வருஷ ஸ்பேனில் தான் நம்ம அதை ஸ்டடி பண்ண முடியும். அதுக்கு பேர் தான் லாஞ்சிடியூடல் மெத்தட். அடுத்தது கிராஸ் செக்ஷனல் மெத்தட்.
குறுக்கு வெட்டு முறை. இது எப்படின்னா குரூப்பாக எடுத்துக்கிறது. 5 வயசுக்குள்ள ஒரு குழந்தைங்கள ஒரு குரூப்பாக வச்சுக்கிறது, 5 to 10 இன்னொரு குரூப்பு, 10 to 15 இன்னொரு குரூப்பு, 15 to 20 இன்னொரு குரூப்பு. இவங்க 4 பேரையும் ஒரே சமயத்தில் அப்சர்வ் பண்ணுறது. ஒரே விஷயத்துக்கு இவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க, இவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க, இவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் கிராஸ் செக்ஷனல் மெத்தட். பியாஜே வந்து அந்த 4 ஸ்டேஜஸ் கொடுத்துருப்பார்ல, அவர் இந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ணியிருப்பார். இப்போ கேள்விக்கு வருவோம். ஸ்டடி ஆஃப் ஒன்ஸ் பிஹேவியர் ரிலேட்டட் வித் த டாஸ்க் ஆஃப் ஃபைண்டிங் அ சொல்யூஷன் ஆஃப் ஒன்ஸ் ப்ராப்ளம். ஒரு பிரச்சனைன்னு வராரு, அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணணும். அப்போது நம்ம எந்த மெத்தடை யூஸ் பண்ணுவோம்னு கேட்குறாங்க. இதுக்கு சரியான பதில் கேஸ் ஸ்டடி தான். ஏன்னா நம்ம அந்த பிரச்சனையை சுற்றி இருக்கிற விஷயங்களை மட்டும்தான் நம்ம ஸ்டடி பண்ண போகிறோம். அவருடைய வாழ்க்கை வரலாறுலாம் நமக்கு முக்கியம் கிடையாது. அதனால் கேஸ் ஸ்டடியை சூஸ் பண்ணிக்கிறோம். இதுதான் சரியான பதிலும் கூட. அடுத்து எக்டோமார்பிக் டைப் ஆஃப் பீப்புள் கம்ஸ் அண்டர் டேஷ் டெம்பரமெண்ட். எக்டோமார்பிக் வகை எந்த வகை மெய்நிலை கூரை சார்ந்தவர்கள்? ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுவும் நம்ம 100 தியரிஸில் பார்த்துருக்கோம். எல்லாருமே மைண்டை வச்சு தியரிஸ் கொடுத்துட்டு இருக்கும்போது ஷெல்டன் என்ன பண்ணார்னா சொமேட்டோ டைப்ஸை வச்சு கொடுத்தாரு. அப்படின்னா நம்மளுடைய உடல் கூரை வச்சு அதை 3 பிரிச்சாரு. ஒன்று ஒல்லியாக இருக்கவங்க, இன்னொன்று மஸ்குலராக இருக்கவங்க, இன்னொன்று பருமனாக இருக்கிறவங்க. அதை வச்சு தான் இந்த கேள்வியை கேட்டிருக்காங்க. ஒவ்வொரு பாடி டைப்புக்கும் ஒரு மாதிரியான டெம்பரமெண்ட் இருக்கும், அதாவது அவங்களுடைய பிஹேவியர். அது என்னன்றதை இங்கே பார்க்கலாம். டேபிளில் கடைசிலேருந்து ஆரம்பிக்கலாம். எக்டோமார்பிக் அப்படின்னா ஒல்லியாக இருக்கிறவங்க, தின் டால் டெலிகேட் பாடி. இவங்க வந்து கூச்சஸ்பாவம் உள்ளவங்களாக, இன்ட்ராவர்ட்ஸாக, ரொம்ப சென்சிட்டிவாக இருப்பாங்க. அதே சமயம் இன்டெலெக்சுவலாக இருப்பாங்க, அறிவு கூர்மை அதிகமாக இருக்கும். அவங்களுக்கு பேர் தான் எக்டோமார்பிக். எக்டோனா ஒல்லி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து இருக்கிறது மீசோ. மீடியம் இதுன்னு வச்சுக்கோங்க. நல்ல நார்மலான மஸ்குலரான ஸ்ட்ராங் பாடி. இவங்களோட டெம்பரமெண்ட்டுக்கு பேர் சொமேட்டோடோனிக். எனர்ஜெட்டிக்காக இருப்பாங்க, போல்டாக இருப்பாங்க, ஆக்டிவாக இருப்பாங்க. இது எல்லாமே தான் இவங்களுடைய இயல்புகள். அடுத்து இருக்கிறது எண்டோமார்பிக். எண்டோனா பருமனாக இருக்கவங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபேட் ரவுண்ட் சாஃப்ட் பாடி. இவங்களுடைய டெம்பரமெண்ட் பேர் விசரோடானிக். எல்லாத்துக்கூடையும் நல்லா பழகுவாங்க, ஜாலியாக பேசுவாங்க, எப்போவுமே ரிலாக்ஸ்டாக இருப்பாங்க. கம்ஃபர்ட் தான் அவங்களுக்கு முக்கியம். இதில் தான் அந்த கேள்வி கேட்டிருக்காங்க. அப்போது எக்டோ ஒல்லியாக இருக்கவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா செரிப்ரோடானிக். அதுதான் சரியான பதிலும் கூட. அடுத்தது ரிலேஷன்ஷிப் பிட்வீன் இன்டெலிஜென்ஸ் அண்ட் லாங்குவேஜ் டெவலப்மெண்ட் இஸ். நுண்ணறிவு மற்றும் மொழி வளர்ச்சிக்கு இடையான தொடர்பு என்பது. இது பாசிட்டிவா, நெகட்டிவா, ஜீரோவா, பர்ஃபெக்ட் பாசிட்டிவா? இதுக்கு பதில் தெரியலனா நம்ம முதல்ல எலிமினேட் பண்ணிக்க ட்ரை பண்ணுவோம். முதல் ஆப்ஷன் பாசிட்டிவ், அடுத்தது நெகட்டிவ், அப்புறம் ஜீரோ, பர்ஃபெக்ட் பாசிட்டிவ். அப்போது சிமிலராக இருக்க ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ், நெகட்டிவ், இது ரெண்டும் தான். அப்போ பதில் அதுக்குள்ளே தான் இருக்கும். இப்போ நமக்கு மொழி வளரணும்னா நம்மளோட இன்டெலிஜென்ஸ் அதுக்கு தேவையா இல்லையா? நம்ம இன்டெலிஜென்ஸ் தியரியில் ஆல்ரெடி பார்த்துருக்கோம். 8 டைப் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் இருக்குது. அதில் முதல் இன்டெலிஜென்ஸே லிங்குவிஸ்டிக் இன்டெலிஜென்ஸ், மொழி சார்ந்த நுண்ணறிவு. அப்போது நமக்கு ஒரு மொழி வளரணும்னா நமக்கு இன்டெலிஜென்ஸ் முக்கியம். அப்போ இது ரெண்டுத்துக்குள்ள ரிலேஷன்ஷிப் என்ன? பாசிட்டிவ் தான், நேர்மறை. இன்டெலிஜென்ஸ் இருந்தால் தான் லாங்குவேஜ் டெவலப் ஆகும். அதனால பாசிட்டிவாக சூஸ் பண்ணிக்கிறோம். இது சரியான பதிலும் கூட. அடுத்து த டெக்னிக் தட் ஹெல்ப் ஸ்டூடெண்ட்ஸ் டு ரெப்ரசென்ட் த ரிலேஷன்ஷிப் அமங் செட் ஆஃப் ஐடியாஸ் இஸ் நோன் அஸ். கருத்து தொகுப்புகளுக்கு இடையேயான தொடர்பை உணர்த்த கீழ்கண்ட எந்த உத்தி மாணவர்களுக்கு உதவுகிறது? இது நம்ம படித்த மாதிரி ஞாபகம் இல்லை, ஆனாலும் நம்ம டெக்னிக்ஸை யூஸ் பண்ணி சால்வ் பண்ண ட்ரை பண்ணுவோம். கான்செப்ட் மேப்பிங், மைண்ட் மேப்பிங் ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குது. அடுத்து ரீசனிங், இன்சைட். ரீசனிங் காரணம் கண்டறிதல், இப்போ தான் பார்த்தோம் டிஃபென்ஸ் மெக்கானிசம் கீழே வரும்னு சொல்லிட்டு. இன்சைட் அகவொலி, பிரச்சனைக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிற யூஸ் பண்ணுற டெக்னிக். அதுவும் இல்லாமல் முதல் 2 ஆப்ஷனும் ஒரே மாதிரி இருக்குது. சிமிலர் ஆப்ஷன் இருந்தாலே ஆன்சர் அங்கே தான் இருக்கும்னு நமக்கு தெரியும். அப்போ அதுக்குள்ளே ஏதாவது ஒன்று தான் நம்ம செலக்ட் பண்ணணும். இப்போ கேள்வியை திரும்பி படிப்போம். ரிலேஷன்ஷிப் அமங் செட் ஆஃப் ஐடியாஸ். சில ஐடியாஸ் இருக்குது, அதுக்குள்ள ரிலேஷன்ஷிப்பை நம்ம ரெப்ரசென்ட் பண்ணணும். ஸ்கூல்லேயே நம்ம பசங்க ஒரு பாடம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கான மைண்ட் மேப்பை வரைகிறது நம்ம பார்த்துருப்போம், நம்மளே கூட பண்ணியிருப்போம். அப்போது மைண்ட் மேப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் கான்செப்ட் மேப்பிங்கிறது நம்ம இது வரைக்கும் கேள்விப்படாது. இது ரெண்டில் ஒன்று தான் சரியான பதில் நமக்கு தோணுது. இப்போ அது என்னன்னு பார்த்துடலாம். மைண்ட் மேப்பும் சரி, கான்செப்ட் மேப்பும் சரி, 2 விஷயத்துக்கான தொடர்பை சொல்கிறதுக்கு தான் அது யூஸ் ஆகும், யூஸ் பண்ணுற டெக்னிக்ஸ். ஆனால் மைண்ட் மேப்புன்றது நடுவில் ஒரு சர்க்கிள் போட்டுட்டு அந்த மெயின் ஐடியாவை எழுதிக்குவோம். அதுலேருந்து என்னெல்லாம் பிரிவுகள் இருக்குது அப்படின்றத வெவ்வேறு சர்க்கிள்ஸாக நம்ம வரைஞ்சு அதில் எழுதிக்குவோம். எல்லா சர்க்கிளுமே நடுவில் இருக்க சர்க்கிளோட மட்டும்தான் கனெக்ட் ஆகிருக்கும். கான்செப்ட் மேப்ன்றது அப்படி கிடையாது. வெவ்வேறு பாக்ஸ் போட்டுக்குவோம். எந்த பாக்ஸ்லேருந்தும் எந்த பாக்ஸுக்கு வேணாலும் நம்ம ரிலேஷன்ஷிப்பை கனெக்ட் பண்ணிக்க முடியும். இப்போ ஒரு யூனிட்டில் என்னென்ன டாபிக்லாம் இருக்குது அப்படின்னு நமக்கு வந்து ஈஸியாக புரியணும் அப்படின்னா மைண்ட் மேப் யூஸ் பண்ணிக்கலாம். நடுவில் சர்க்கிள் போட்டு யூனிட் 1ன்னு எழுதிக்கலாம். சுற்றி இருக்கிற சர்க்கிளில் என்னென்ன டாபிக்னு எழுதிக்கலாம். அதுக்கு இது யூஸ் ஆகும். ஆனால் நிறைய ஐடியாவுக்கு இடையில் உள்ள ரிலேஷன்ஷிப்பை நம்ம மென்ஷன் பண்ணணும் அப்படின்னா கான்செப்ட் மேப் தான் ஹெல்ப் பண்ணணும். அப்போ இதுக்கான பதில் கான்செப்ட் மேப் தான். அடுத்து, அக்கார்டிங் டு எபிங்கர் ஸ்டேட்மெண்ட், டேஷ் ஆஃப் போர்ஷன் இஸ் ஃபர்காட்டன் இன் 8 hours ஆஃப்டர் லேர்னிங். 8 மணி நேரம் கழிச்சு எவ்வளோ மறந்து போகுதுன்னு கேட்குறாங்க. 100 தியரிஸ் வீடியோவில் இந்த தியரியை பார்த்துருக்கோம். இதற்கான சரியான பதில் 2/3 அல்லது 66% அப்ராக்சிமேட்டாக. இந்த நம்பரை ஞாபகம் வச்சுக்கோங்க, 2/3 அல்லது 66%. அதுதான் சரியான பதிலும் கூட. அடுத்து, டேஷ் டைப் ஆஃப் டெஸ்ட் இஸ் கால்ட் த ஆர்மி ஆல்ஃபா டெஸ்ட்.
கீழ்கண்டவற்றுள் எந்த வகை சோதனை ஆர்மி ஆல்ஃபா சோதனை என்று அழைக்கப்படுகிறது? இதுவும் இப்போ தான் படிச்சுட்டு வந்தோம். நுண்ணறிவை மதிப்பீடு செய்கிறதுக்கு இண்டிவிஜுவல் டெஸ்ட் வைக்கலாம், குரூப் டெஸ்ட் வைக்கலாம், இல்லை வெர்பல் நான் வெர்பல் வைக்கலாம். அதில் குரூப் டெஸ்ட்டு கீழே வர்றது தான் ஆர்மி ஆல்ஃபா டெஸ்ட் பீட்டா டெஸ்ட்னு பார்த்தோம். இங்கிலீஷ் தெரிஞ்சவங்களுக்கு வைக்கிறது ஆர்மி ஆல்ஃபா டெஸ்ட், இங்கே உட்காந்து எழுதிட்டு இருக்காங்கல்ல அந்த மாதிரி டெஸ்ட். படிக்காதவங்க வேற்றுமொழிக்காரங்களுக்கு இமேஜஸை வச்சு டெஸ்ட் வைப்பாங்க, அதுக்கு பேர் தான் ஆர்மி பீட்டா டெஸ்ட். இது ரெண்டுமே ஆர்மியில் அவங்களுக்கு என்ன ரோல் கொடுக்குறதுன்னு முடிவு பண்ணுறதுக்காக வைக்கப்பட்ட டெஸ்ட். இப்போ ஆப்ஷன்ஸ் பார்க்குறோம். 2 டைப் ஆஃப் ஆன்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. 2 ஆப்ஷனில் வேர்பல்னு இருக்குது, 2 இதில் நான் வேர்பல் இருக்குது. இது இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க எழுதுகிற டெஸ்ட், அதனால இது வந்து வேர்பல் தான். அடுத்து இண்டிவிஜுவல் கொடுத்துருக்காங்க, குரூப்னு கொடுத்துருக்காங்க. இந்த டைப் ஆஃப் டெஸ்ட் வந்து குரூப் டெஸ்ட் கீழே வருது. அப்போ இது குரூப் டெஸ்ட் தான், அதனால வேர்பல் குரூப் இன்டெலிஜென்ஸ் டெஸ்ட் அப்படின்னு சூஸ் பண்ணிக்கிறோம். இதே கேள்வியில் ஆர்மி பீட்டா டெஸ்ட்னு கேட்டிருந்தாங்கன்னா நம்ம என்ன சூஸ் பண்ணியிருப்போம்? அது படங்களை காமிச்சு வைக்கிற டெஸ்ட், அதனால நான் வெர்பல் சூஸ் பண்ணியிருப்போம். குரூப் டெஸ்ட் தான், அப்போ நான் வெர்பல் குரூப் இன்டெலிஜென்ஸ் டெஸ்ட் ஆப்ஷன் 4 செலக்ட் பண்ணியிருப்போம். The best and suitable method to measure the trait honesty is நேர்மை என்ற பண்பை அளக்க உதவும் சிறந்த மற்றும் பொருத்தமான முறை. ஒருத்தர் நேர்மையாக இருக்காரா இல்லையான்னு கண்டுபிடிக்கணும். அதை எப்படி பண்ணுவோம்? முதல் ஆப்ஷன் அப்சர்வேஷன். அவரோட பிஹேவியர் நம்ம வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இல்லை அவருக்கு தெரியாமல் கொஞ்சம் பணத்தை கீழே போட்டுட்டு அந்த நேரத்தில் அவர் அதை என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம். அப்போ அப்சர்வேஷன் கரெக்ட்னு தான் தோணுது. அடுத்து கேஸ் ஸ்டடி. இப்போ தான் பார்த்தோம், கேஸ் ஸ்டடின்றது ஒரு பிரச்சனைன்னு வரும்போது அந்த பிரச்சனையை சுற்றி இருக்கிற விஷயங்களை நம்ம கலெக்ட் பண்ணி அது மூலமாக அவரை ஸ்டடி பண்ணுறது. நம்ம என்னதான் டேட்டாலாம் கலெக்ட் பண்ணாலுமே ஒருத்தர் நேர்மையானவரா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்போ இது இருக்க வாய்ப்பு இல்லை. அடுத்து கிளினிக்கல் ஸ்டடி. இது லேபுக்கு கூப்பிட்டு வந்து அவரை டெஸ்ட் பண்ணி அவர் நேர்மையானவரா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறது. இதுவும் தெரியும் நமக்கு, ப்ராக்டிக்கலாக யாருமே அப்படி பண்ண முடியாதுன்னு, அதனால இதுவும் கிடையாது. இன்டர்வியூ உட்கார வச்சு அவர்கிட்டே கேட்குறது நீங்கள் நேர்மையானவரா இல்லையான்னு. எல்லாருமே நேர்மையானவர் தான் சொல்லுவாங்க. அப்போ அது மூலமும் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்போ இதற்கான சரியான பதில் அப்சர்வேஷன் தான். இதுவும் அந்த கைடன்ஸ் அண்ட் கவுன்சிலிங்கில் தான் எடுத்திருக்காங்க. கடைசி கேள்வி, a student who failed in mathematics examination may say that on that day the examination hall was dark due to power cut and hence he could not fare well. This defense mechanism is called. கணித தேர்வில் தோல்வியுற்ற ஒரு மாணவர் அன்று தேர்வறையில் மின்சாரம் தடைபட்டு இருட்டாக இருந்ததால் தன் தேர்வை சரிவர எழுதி தேர்ச்சி பெற முடியவில்லை என்று கூறுவது தற்காப்பு நடத்தை என அழைக்கலாம். இதுவும் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம், சிக்மண்ட் ஃப்ராய்டோட சைக்கோ அனாலிட்டிக் தியரி. அதில் இட்டு ஈகோ சூப்பர் ஈகோ பற்றி நம்ம பார்த்தோம். நம்மளுடைய ஆசை நிறைவேறாத போது நம்மளுடைய ஈகோ டக்குன்னு டிஃபென்ஸ் மெக்கானிசத்தை எடுத்துரும். அதில் ஒரு 4-5 வகை இருக்குது. அதுலேருந்து அந்த கேள்வி கேட்டிருக்காங்க. இப்போ ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். இன்ட்ராவர்ஷன். இன்ட்ராவர்ட்டாக இருந்தாங்கன்னா இதை பற்றி பேசவே மாட்டாங்க, அவங்க பாட்டுக்கு அமைதியாக போயிடுவாங்க. ஃபேண்டசின்றது பகல் கனவு காணுதல். அப்படின்னா என்ன? நம்ம ஆசை நிறைவேறாத போது நம்ம மைண்ட்லேயே அந்த ஆசை வந்து நிறைவேற மாதிரியும் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிற மாதிரியும் கற்பனை பண்ணி அது மூலமாக ஈகோ வந்து சாட்டிஸ்ஃபை ஆகிக்கும். அடுத்து ரேஷனலைசேஷன், காரணம் கற்பித்தல். இந்த கேள்வியை ஒரு வரியில் சொல்லணும்னா ஆட தெரியாதவனுக்கு மேடை கோணல் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் இது. நான் சரியாக ஆடல, அது கரெக்டு தான், ஆனால் அதுக்கு காரணம் வந்து நான் கிடையாது, அந்த மேடை வந்து கோணலாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறது தான் இந்த காரணம் கற்பித்தல். இது மூலமாகவும் ஈகோ வந்து தன்னை சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கும். ஓகே, பிரச்சனை நம்ம மேலே இல்லை, மேடை தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு. இங்கேயும் அதே தான். அந்த ஸ்டூடெண்ட் வந்து ஒத்துக்கிறான், நான் ஃபெயில் ஆகிட்டேன்னு ஒத்துக்கிறான், ஆனால் அது காரணம் பவர் கட்னு சொல்கிறான். அப்போ இதுதான் சரியான பதிலாக இருக்க வாய்ப்பு உண்டு. அடுத்து ப்ரொஜெக்ஷன், புறத்தெரிதல். இது அடுத்தவங்க மேலே பழைய போடுறது. இதே ஸ்டூடெண்ட் வந்து இல்லை நான் எக்ஸாம் ஒழுங்காக தான் பண்ணினேன், எங்கள் வாத்தியார் தான் வேணும்ட்டே மார்க் குறைச்சிட்டாரு அப்படின்னு சொன்னால் அது ப்ரொஜெக்ஷன். ஆனால் இங்கே அவன் ஒத்துக்கிறான், நான் ஃபெயில் ஆகிட்டேன், ஆனால் பிரச்சனை பவர் கட்னு சொல்கிறதுனால இதற்கான சரியான பதில் ரேஷனலைசேஷன் தான். இந்த கொஸ்டின் பேப்பர் சால்வ் பண்ணும்போதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதுக்கு முன்னாடி படிக்காமலே நம்ம கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணோம். நம்மளுடைய காமன் சென்ஸை மட்டும் யூஸ் பண்ணி நம்மளுடைய டெக்னிக்ஸ், எலிமினேஷன் டெக்னிக்ஸை யூஸ் பண்ணி ஒரு ஆன்சரை சூஸ் பண்ணோம். சில நேரம் சரியாக இருந்துச்சு, சில நேரம் தப்பாக இருந்துச்சு. ஆனால் இந்த கொஸ்டின் பேப்பர் ஆல்மோஸ்ட் 80% படிச்சுட்டு வந்து நம்ம அட்டன் பண்ணியிருக்கோம். இதில் கேள்வி படித்த உடனே நம்ம மைண்டு எந்த யூனிட்டில் வந்துச்சு, எந்த தியரியில் வந்துச்சு, அங்கேருந்து அதற்கான பதிலை எடுக்காத நம்ம முயற்சி பண்ணணும். அப்போது சரியான பதிலை நம்ம சூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் அதிகம். படிக்காமலேயே எம்சிக்யூ சால்வ் பண்ணுறதுக்கும் படிச்சுட்டு எம்சிக்யூ சால்வ் பண்ணுறதுக்கும் இதுதான் வித்தியாசம். நம்மளுடைய வெற்றியை தீர்மானிக்க போகிறதும் இந்த வித்தியாசம் தான். இந்த வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எதுவும் ஃபீட்பேக் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஹாப்பி லேர்னிங் அண்ட் ஆல் தி பெஸ்ட்.